வாங்கி தருவதாக பணம் பெற்று மோசடி செய்ததாக முன்னாள் அமைச்சர் KT ராஜேந்திர பாலாஜி மீதான வழக்கை சிபிஐ வசம் ஒப்படைக்க வேண்டும் என விருதுநகர் மாவட்ட குற்றப்பிரிவிற்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இது பற்றின மேலும் விவரங்களை செய்தியாளர் சுரேஷ் வழங்க கேட்கலாம். சுரேஷ், வணக்கம். இந்த வழக்கு தொடர்பான முழு விவரங்கள். போட்டோ எடுக்கிறதுல ரொம்ப ஆர்வமா உங்களுக்கு? அப்போ போட்டோ ஸ்டுடியோ ஸ்டார்ட் பண்ணுங்க. மாசம் 2 லட்சம் வரைக்கும் சம்பாதிக்கலாம். எப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா ஃப்ரீடம் ஆப்பை இப்பவே டவுன்லோட் பண்ணுங்க. வணக்கம். முந்தைய அதிமுக ஆட்சி காலத்தில் பால்வளத்துறை அமைச்சராக இருந்த ராஜேந்திர பாலாஜி மூலமாக ஆவின் நிறுவனத்தில் வேலை வாங்கி தருவதாக கூறி விருதுநகரை சேர்ந்த அதிமுக முன்னாள் பிரமுகர் விஜய் நல்லத்தம்பி என்பவர் சாத்தூரை சேர்ந்த ரவீந்திரன் என்பவரிடம் 30 லட்சம் ரூபாய் பெற்றிருக்கிறார். ஆனால் உறுதியளித்தபடி இந்த வேலையை வாங்கி கொடுக்காத காரணத்தினால் ரவீந்திரன் இது சம்பந்தமாக காவல்துறையில் புகார் அளித்திருக்கிறார். இந்த புகாரின் அடிப்படையில் முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி, விஜய் நல்லத்தம்பி உள்ளிட்டோருக்கு எதிராக விருதுநகர் மாவட்ட குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்திருந்தார்கள். 2021ஆம் ஆண்டு முதல் நிலுவையில் இருக்கக்கூடிய இந்த வழக்கில் விரைந்து குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய உத்தரவிட வேண்டும் என்ற கோரிக்கையுடன் ரவீந்திரன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஏற்கனவே மனு ஒன்றை தாக்கல் செய்திருந்தார். இந்த மனுவை விசாரித்த உயர்நீதிமன்றமும் இந்த வழக்கில் விரைந்து குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யும்படி கடந்த நவம்பர் மாதம் உத்தரவு பிறப்பித்திருந்தது. இந்த உத்தரவை அமல்படுத்தியது குறித்த அறிக்கை தாக்கல் செய்வதற்காக இந்த வழக்கு இன்றைக்கு நீதிபதி வேல்முருகன் முன்பு விசாரணைக்கு பட்டியலிடப்பட்டிருந்தது. இந்த வழக்கு இன்றைக்கு விசாரணைக்கு வந்தபோது முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜிக்கு எதிராக வழக்கு தொடர்வதற்கு அரசின் அனுமதி பெறக்கூடிய நடைமுறைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதற்கு அதிருப்தி தெரிவித்த நீதிபதி உயர்நீதிமன்ற உத்தரவு அமல்படுத்தாத காரணத்தால் அந்த உத்தரவு ரத்து செய்யப்படுகிறது என்று உத்தரவிட்டார். மேலும் தமிழக போலீசாருக்கு நீதிமன்ற உத்தரவை அமல்படுத்த நேரமில்லை என்று சொல்லி இந்த வழக்கின் விசாரணையை சிபிஐ வசம் ஒப்படைக்கும்படி உத்தரவிட்டிருக்கிறார். இந்த வழக்கு தொடர்பான ஆவணங்களை சிபிஐ வசம் ஒப்படைக்க வேண்டும் என்று விருதுநகர் மாவட்ட குற்றப்பிரிவுக்கு நீதிபதி வேல்முருகன் உத்தரவிட்டிருக்கிறார். தகவல்களுக்கு நன்றி சுரேஷ்.